Welcome back to Kirti Sommy's Kitchen. இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்வீட் ரெசிபி தேங்காய் பூரணம் வச்சு கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். நம்ம சேனல்ல நிறைய கொழுக்கட்டை ரெசிபீஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டைக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சிருக்கேன். இதுல இந்த கப்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ இதில் ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெல்லம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு வரும். பாகுபதெல்லாம் எதுவும் வர தேவையில்ல, கரைஞ்சிருந்தால் போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆகி கரைஞ்சதுக்கப்புறமா இதில் தூசு மண் எதுவும் இல்லை, அதனால நான் ஃபில்டர் பண்ணல. உங்கள் வெள்ளத்தில் தூசு ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு டைம் இன்னொரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ இதில் துருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே கலந்தோம்னா நல்லா கெட்டி ஆயிரும் இந்த அளவுக்கு. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு மாவு பசஞ்சிக்கலாம். மிக்சிங் பவுலில் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். மேல் மாவு பிளைனாக இருக்கக்கூடாது, டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த 1.5 கப் மாவுக்கு 4 கப் தண்ணி நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், கையில் பிசைய முடியாது. நம்ம இந்த மாதிரி நல்லா சூடான தண்ணி ஊற்றி பிசையும் போதே ஒரு 50% மாவு நல்லா குக் ஆயிடணும். இப்போ எல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு. இந்த ஸ்பூன்லேயே மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். கை வைக்க முடியாது, அதனால் ஸ்பூன்லேயே இந்த மாதிரி பேக் சைடு அழுத்தி எல்லா மாவையும் ஒயிட் மாவு எதுவும் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா 5 மினிட்ஸ் பிசைஞ்சதுக்கப்புறமா சூடு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் கையில் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மாவை அழுத்தி பசஞ்சிக்கணும். இந்த மாதிரி மாவு கையில் ஒட்டாமல் வரணும், அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் பூரணம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பூரணம் நிறைய வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நல்லா பெரிய பெரிய உருண்டையாக கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற கொழுக்கட்டை மோல்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள் சைடு ஃபுல்லாக கொஞ்சமாக எண்ணெய் தட்டு தடவிக்கலாம். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஷேப்பில் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போது எண்ணெய் தடவினதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல கொழுக்கட்டை மாவு, அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இதை உள்ளே வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிறேன். நம்ம மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அந்த பெருவிரலில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லைனா தண்ணியோ தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா மாவு நம்மளோட கையில் ஒட்டி வராமல் நல்லா அந்த மோல்டுக்குள்ளேயே ஒட்டிக்கும். இந்த மாதிரி அந்த ஷேப் இருக்கிற வரைக்கும் மாவை லைட்டாக அப்படி கையில் ப்ரெஸ் பண்ணி தள்ளி விட்டுகிட்டே போயிட்டு ஒரு சைட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடு இன்னொரு சின்ன உருண்டையை எடுத்து வச்சு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா ஷேப் கரெக்டாக வரும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூரணம் உள்ளே வச்சுட்டு இந்த சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் 2 சைட் மாவும் நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி சைடில் வரதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த மோல்டை மெதுவாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா ஷேப் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சைடில் இருந்து எடுத்து விட்டோம்னா டீமோல்ட் ஆகி வந்துடும். எண்ணெய் வச்சுருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது ரெடி பண்ணதெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது இட்லி தட்டில் துணி போட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிற அந்த மாவு பூரணத்துக்கு 9 கொழுக்கட்டை வந்துச்சு. மீடியம் ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சோம் அப்படின்னா போதும். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போது தட்டிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயிலெலாம் ஃப்ரை பண்ணி கொடுக்காம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.